வணக்கம். நீங்க பகிர்ந்துகிட்ட அந்த கருப்பு டீசர் தகவல்களை வச்சு இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா? கண்டிப்பா. நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல பேசுறதுக்கு. ஆமா, இந்த டீசர்ல இருக்கிற குறியீடுகள், அதோட கருத்துகள், அப்புறம் மறைமுகமா என்ன சொல்ல வராங்கன்னு நீங்க கவனிச்சதை வச்சு அலசுறதா நம்ம நோக்கம் அன்னைக்கு. சரி. அதுவும் இந்த டீசர் ரொம்ப சூடாகவும் காரமாகவும் இருக்குன்னு ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்குல்ல. முக்கியமா அந்த கருப்பு, அது யாரு என்னங்கிற மர்மம், அதை கொஞ்சம் பார்க்கலாம். ஆரம்பிக்கலாம். முதல்ல அந்த தலைப்பே கருப்பு, அதுவே ஒரு மாதிரி இருக்கு. உங்க குறிப்புகள்ல சொன்ன மாதிரி இதுக்குள்ள இருள், மர்மம், பழிவாங்கல்னு நிறைய அர்த்தம் இருக்கு போல. ஆமா. அதோட அந்த தலைப்பை ஒரு நெருப்பு மாதிரி சிவப்பு நிறத்துல காட்டுறாங்களே, அது அது எதை குறிக்கிற மாதிரி தோணுது உங்களுக்கு? நிச்சயமா. அந்த கருப்பு பின்னணியில வர அந்த ஃபயரி ரெட் எழுத்திருக்கே, அது வெறும் கலர் இல்ல. படத்தோட மொத்த மூட், அதோட சீரியஸ்னஸ், ஒருவேளை கோவம் இல்ல ஆபத்து, இதையெல்லாம் ஆரம்பத்திலேயே சொல்ற மாதிரி இருக்கு. ஓஹோ. நீங்க குறிப்பிடுத்த மாதிரி இது வெறும் பெயர் மட்டும் அல்ல, படத்தோட மையத்தையே தொடுதுன்னு சொல்லலாம். அந்த கடினமான தீவிரமான துணிக்கே இது ஒரு நல்ல ஆரம்பம். அதே தீவிரத்தை அந்த முதல் காட்சியிலையும் பார்க்க முடியுதுல்ல. ஒரு கருப்பு சாமிக்கு மிளகா பொடியை தூவி வழிபாடு பண்றாங்க. ஆமா. அப்போ ஒரு பின்னணி குரல் வேற, சின்சியரா மிளகா அர்ப்பணித்தால் உடனடியா நீதியை வழங்கும் கடுமையான தெய்வம்னு. என்ன சொல்ல வராங்க இதுல? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஓப்பனிங். அதாவது தாமதம் இல்லாத ரொம்ப உக்ரமான நீதி தான் படத்தோட மெயின் தீம்னு நேரடியாவே சொல்லிட்டாங்க. சரிதான். நீங்க உங்க குறிப்புகள்ல சொன்னீங்களே, டீசர் சூடாகவும் காரமாகவும் இருக்குன்னு ரசிகர்கள் ஃபீல் பண்றதா? ஆமா ஆமா. அந்த காரம், இங்க இந்த மிளகாய் படிமம், அப்புறம் இந்த உடனடி நீதி, இது எல்லாம் நல்லா ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகுது பாருங்க. கரெக்ட். அடுத்ததா சூர்யா, அவரோட கேரக்டர் பத்தி நீங்க கொடுத்த டீட்டெயில்ஸ் கொஞ்சம் யோசிக்க வைக்குது. அவர பேர் சரவணன், ஒரு லாயர். ஆனா அவரை கருப்புன்னு சொல்றாங்க. இது ஒரு இரட்டை வேஷமா இருக்குமோ? அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு பக்கம் நேர்மையான வக்கீல், இன்னொரு பக்கம் மறைஞ்சிருந்து ஏதோ பண்ற ஒருத்தர். எப்படி பாக்குறீங்க இத? இங்கதான் ஒரு சிக்கலான உளவியல் பாயிண்ட் வருதுன்னு நினைக்கிறேன். அதாவது சட்டத்தின் வழியில போற ஒருத்தர், அதே சமயம் ஒருவேளை சட்டத்தை தான் கையில எடுக்கிற இன்னொரு முகம் ஒரே ஆள்கிட்ட இருக்கிறது. ஆமா. இது நிச்சயமா நிறைய முரண்பாடுகளை, கேள்விகளை எழுப்பும் தானே. ஒருவேளை இந்த ரெண்டு அடையாளத்துக்கும் நடுவுல நடக்கிற போராட்டம் தான் கதையோட முக்கியமான பகுதியா இருக்கலாம். சும்மா வழக்கமான டியூவல் ரோல் இல்லாம இதுல இன்னும் ஆழமான விஷயம் இருக்கலாம். நீங்க ஷேர் பண்ண குறிப்புகள்ல டீசர்ல சூர்யாவோட பழைய படம் கஜினி, அதை ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு ஷாட் இருக்குன்னு சொன்னீங்க. அது எதுக்காக இருக்கும்? சும்மா ஒரு ஈஸ்டர் எக்கா? அது இருக்கலாம். ஆனா அது ஒரு நல்ல டெக்னிக் தான். ஒன்னு, ரசிகர்களுக்கு சூர்யாவோட அந்த பழைய இம்பாக்ட் பண்ணின கேரக்டரை ஞாபகப்படுத்தும். ஆமா, கஜினி மறுக்க முடியாத படம். அதே மாதிரி ஒரு தீவிரம் இதுலயும் இருக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கும். இல்லன்னா கஜினி படத்துல வர்ற மாதிரி இங்கேயும் ஞாபக மறதி இல்ல வேற ஏதாவது ஒரு மனநிலை மாற்றம். ஆனா இந்த நீதிங்கிற கருத்தோட சம்பந்தப்பட்டதா கூட இருக்கலாம். வெறும் நொஸ்டால்ஜியாவுக்காக மட்டும் இருக்காதுன்னு தான் தோணுது. சரி. அப்புறம் இந்த டீசரோட விஷுவல்ஸ், ஆடியோ, அதை பத்தியும் பேசணும். நீங்க கவனிச்ச மாதிரி மொத்த டீசருமே ஒரு மாதிரி இருட்டா, டிப்ரெசிங்கா இருக்கு. சிவப்பு கலர் புகை, மிளகா மாதிரி ஒரு சிவப்பு பூச்சு. ஆமா. அப்புறம் சூலாயுதம், அரிவாள்னு சில மத ரீதியான சிம்பிள்ஸ் கூட இருக்கு. சவுண்ட் டிசைன் கூட அமைதியா இருந்துட்டு திடீர்னு வெடிக்கிற மாதிரி. அது உண்மைதான். இந்த விஷுவல்ஸ், சவுண்ட் டிசைன் ரெண்டுமே படத்தோட மைய கருத்தை ரொம்ப நல்லா ஸ்ட்ராங் பண்ணுது. அந்த கருப்பும் சிவப்பும் படத்தோட அந்த சூட்டியும் வேகத்தையும் காட்டுது. ஓஹோ, நீங்க சொன்ன அந்த சின்னங்கள், அது கதை நடக்கிற சூழலோட கலாச்சார பின்னணியை நமக்கு உணர்த்துது. சவுண்ட் டிசைன்ல அந்த ஏற்ற இறக்கங்கள், முக்கியமா அந்த அமைதிக்கு அப்புறம் வர்ற சத்தம், பழிவாங்கலோட அந்த தீவிரத்தை இன்னும் அதிகமா காட்டுது. எல்லாமே கனெக்டட் தான். சரி, இவ்வளவு விஷயங்களை வச்சு பார்க்கும்போது இந்த டீசர் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு தீவிரமான, உடனடியான, ஒருவேளை தெய்வீகமான நீதியை பத்தின கதை மாதிரி தெரியுது. ஆமா. இரட்டை முகம் கொண்ட ஒரு கேரக்டர், ரொம்ப அழுத்தமான விஷுவல்ஸ், பழைய ஞாபகங்களை தூண்டுற விஷயங்கள்னு நிறைய லேயர்ஸ் இருக்கு இதுல. இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி நிக்குது இல்லையா? நீங்க கொடுத்த குறிப்புகளை வச்சே யோசிச்சா, இந்த உடனடி நீதிங்கிறது தர்மத்தோட வழியா இல்ல தனிப்பட்ட பழி வாங்கலாம்? ஆமா, அது ஒரு பெரிய கேள்வி. என்ன, சில சமயம் ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற கோடு ரொம்ப மெல்லிசா இருக்கும் பாருங்க. அந்த கேள்விக்கான பதில் தான் படமா இருக்குமோன்னு தோணுது. நிச்சயமா யோசிக்க வேண்டிய ஒரு கேள்விதான் அது. இந்த டீசர் பத்தின உங்க பார்வைகளையும் குறிப்புகளையும் எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. இப்போ அவர் எழுப்பின அந்த கேள்வியை நீங்களும் தொடர்ந்து யோசிச்சு பார்க்கலாம்.
உடனடி நீதி என்பது தர்மமா பழிவாங்கலா என்னவா இருக்கும்? சரி, மீண்டும் சந்திப்போம்.